இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட். தமிழக மக்களுக்கு இதில் எந்த விதத்திலும் இது நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல தமிழக மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிதி ஆதாரங்கள் வந்து 80% எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு போன வருஷம் ஒதுக்கின நிதியை விட போன வருஷம் 23 கோடியாக ஒதுக்கியிருந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 10,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் அது அதிகமாக இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு எதுவுமே இல்லை. தமிழகத்தில் அதிகமான சாலை வசதிகளும் கிடையாது. இது ட்ரெயின் பாதைகளும் அதிகமாக அமைக்கப்படவில்லை. அதுக்கான எந்த உறுதியும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டு மொத்தமாக தமிழக வளங்களை திருடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா தாது மணலுக்கு கேரிடர் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த காலத்திலும் தமிழக வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே ஒரு கேரிடர் அமைப்பதாக சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு பகுதியை வந்து மிலிட்ரி கேரிடராக, அதாவது மிலிட்டரி கேரிடராக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஒன்றிய பிரதமர் அவர்கள். ஆனால் இதுவரை அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் பெருசாக துவங்கினதாக யாருக்கும் தெரியவில்லை. எல்லாமே வந்து வெறும் அறிவிப்புகளாக இருக்குது. இதுவரை வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமாக எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் நிறையா இருக்குது. மூலப்பொருட்கள் விலையை வந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் விலைகள் மாறி மாறி நிர்ணயிக்கப்படுகிறது. மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை.